Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. ரொம்ப நாள் அவங்களை காணா தலைமறை வாய்த்தீங்களா என்னன்னு தெரியல. என்னாச்சு? ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வருது? ஒரு பேடி மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அந்த ஒரு சின்ன ஷாட்டில் ஒரு ஃப்ரேமில் கிடச்சிது. ப்ளூ அண்ட் ரெட்டு. ஸோ அந்த ப்ளூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வர்றது, இந்த ரெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினின்றதும் பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் பாஷாவே. அகைன் ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. வெயிட்டாக ஜெயிலரை விட பெருசாக கிளிக் ஆகும். எல்லாமே சேர்ந்து ஒரு முடிச்சு போட்டு இது படமாக அமையும் போது அந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு தூண்டுதல் அந்த ட்ரெய்லர். அது வெறித்தனமான ட்ரெய்லரு, தெரியா இருந்த ட்ரெய்லர். அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. கூலி 1000 கோடி அடிக்குமா? இல்லை, இப்போது 1000 கோடிக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஹிந்தி மார்க்கெட் தான் சார். இப்போது இங்கே 1000 கோடி அடித்த படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிந்தி மார்க்கெட்டில் மினிமம் 500-600 கோடி எடுக்கும் சார். ஸோ நீங்கள் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் உருவாக்குனா ஒரு படம் தான் வந்து ஜெயிலர். அதுக்கு முன்னாடி அவரும் வந்து ஒரு ஃப்ளாப்பில் இருந்தார். யார்? நெல்சனும். தலைவரும் ஏறக்குறைய வந்து ஸ்டடியாக இல்லை. அதுலேருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் நல்லா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 600-650 கோடி தாண்டி போச்சு ஜெயிலர். ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வேறு மாதிரி போயிருந்துருக்கும். இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்காரு, எத்தனை ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நேற்று அவருடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் உப்பி ஃபேன்ஸ் இருந்து ரியல் ஸ்டார் உபேந்திரான்னு அவங்கள கத்த விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அப்படிலாம் நடந்ததே இல்லை. ஆனால் ஏன்னா எங்களுக்கு தோணுது, ஆமாம் அவங்களாம் ஒர்த்து சார். இது நான் சொல்லக்கூடாது, பட் ஆனால் வார் 2 போகலை, சரியாக போகலை. ஒரு நாள் 2 நாள் கூட படம் தாங்காத ஒர்த்துனா 1000 கோடி கூலி கண்டிப்பாக சார். இல்லைன்னா நெருங்கும் சார். 1000 கோடி நெருங்கும் சார். ஏன்னு வைங்கன்னா சார், வார் 2 நல்லா இல்லை. இப்போது ஒரு சில படங்கள் 2 படம் ஒன்றா வரும், ஒரு படம் அப்படியே அவுட் ஆகி வெளியில் போயிடும். அந்த ஸ்க்ரீன்ஸை பூரா மாற்றுவாங்க. பார்த்துருப்போம், நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிரமிட் தமிழர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் ரஞ்சித். இந்த வருஷம், அதாவது 2025 தமிழ் சினிமாவில் பல ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு மிக முக்கியமான திரைப்படம்னா அது ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் தான். ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாக இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக ரஜினி அவர்களுடைய தீவிரமான ரசிகர் சத்யன் ராமசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ முதல்ல ரொம்ப நாள் அவங்களை காணா தலைமறை வாயிட்டீங்களா என்னன்றது தெரியல. என்னாச்சு? ஏன்? இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் தான். ஏன்னா அதான் தலைவர் அரசியல் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது. தலைவர் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே. அவர் படங்கள் சினிமா அப்படின்றதில் அவர் சாதிக்காத ஒரு விஷயமே இல்லை. அதாவது எட்டாத தூரத்தில் இருக்கார். அதை இனிமேலும் நாங்கள் கொண்டாடி அதை தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வேலை பார்த்தா தான் அது நடக்குன்றது இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏறக்குறைய எல்லா தலைவர் ரசிகர்களுமே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லா தலைவர் ரசிகர்களுமே நாங்கள் வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கூலி வந்துருச்சு. சரி, கொண்டாடணும் இல்லையா? உலகமே கொண்டாட தயாராகிட்டு இருக்கு, நம்ம கொண்டாடலாம் எப்படின்னு மறுபடியும் வந்தாச்சு. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூலி படத்துடைய ட்ரெய்லர் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த வருஷத்தில் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, பார்த்தோன்னே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அதான் இவர் நேற்று நாகார்ஜுனா சார் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு கூலி ஈக்குவல் டு 100 பாஷா அப்படின்னாரு. ட்ரெய்லரில் பார்த்தவுடனே ஒரு பக்குன்னு தலைவர் ஃபேன்ஸுக்கு இருந்த ஒரு சின்ன ஷாட்டு, ஒரு ஃப்ரேம் அப்படின்னா அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பாஷாவில் வரும் இல்லைங்களா, விண்டேஜ் போர்ஷன். அந்த விண்டேஜ் போர்ஷனில் அது என்ன ஷாட், அந்த ஷாட்டுக்கு பேர் தெரியல. சரி, ஆக்சுவலாக அவர் நடந்து வர்றதை அப்படியே வந்து அவர் விண்டேஜில் என்னவா இருந்தாருன்னு அப்படின்ற அதுதான் வந்து நமக்கு பாஷாவே. ஓவரால் பாஷாவே இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னா அந்த பிஜிஎம் போட்டு அவர் நடந்து வர்றது தான். அந்த நடந்து வர்றதை அந்த ஷாட்டில் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெய்லரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஷாட் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து
அவருடைய விண்டேஜ் போர்ஷன்ஸை காட்டுறாங்க. ஸோ சம்பவம் வந்து அவர் விண்டேஜில் வந்து கூலியாக இருக்கார். அந்த கூலியாக இருக்கும் பொழுது அவர் பண்ணியிருக்காரு ஒரு சில சேட்டைகள். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து நின்றுப்பார். அப்படி இல்லைன்னா அவரே மோசமாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, கன்வே பண்ண வராங்க. ஸோ ஒரு பேடி மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அந்த ஒரு சின்ன ஷாட்டில் ஒரு ஃப்ரேமில் கிடச்சிது. அந்த ஃப்ரேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை எதிர்பார்க்கல. ரெண்டாவது அதை வந்து அதாவது லோக்கி சொல்லிக்கிட்டே இருப்பார். லோக்கி வந்து தளபதி பாஷா அது அவர் எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பார். தளபதி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துலேருந்து ஒரு படத்தை நீங்கள் வந்து ரீமேக் பண்ணணும் அப்படிலாம் சீக்குவல் எடுக்கணும் எதை எடுப்பீங்க அப்படிங்கும்போது தளபதி தான் சொல்லுவார். அதே நேரத்தில் பாஷாவை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார். பாஷா மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஒரு என்ன சொல்கிறது அவருடைய ஒரு எப்பிக் படம் அப்படின்னா அதாவது உலகம் முழுக்க ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை பார்த்தா இவர் யார், இவரோட ஓவரால் ஒரு என்ன சொல்கிறது டாப் டு பாட்டம் A to Z இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு அது பாஷாவை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கமர்ஷியல் சினிமாவினுடைய பைபிள்னா பாஷா தான். ஸோ அது வந்து மாற்றிருக்கிறதே இல்லை. அப்படியான பாஷாவை கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷாட்டில் வந்து என் கண்ணு முன்னால் நிறுத்திட்டு போயிட்டார் ட்ரெய்லரில். அது ஒன்று செமையாக இருந்தது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நட்பு இருக்குது. நட்பு பேஸ் பண்ணி ஒரு அந்த ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்புறம் அந்த ப்ளூ அண்ட் ரெட்டு. ஸோ அந்த ப்ளூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வர்றதும் இந்த ரெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினின்றதும் பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் பாஷாவே. அகைன் ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. வெயிட்டாக ஜெயிலரை விட பெருசாக கிளிக் ஆகும். ஜெயிலரில் அப்படி தான் சைலண்ட்டாக வருவார். என்ன சொல்கிறது காய்கறி வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு வீட்டில் பொண்டாட்டி திட்டு வாங்கிட்டு இருப்பாப்புல. இன்டர்வலோட படத்தை தூக்கி இன்டர்வலுக்கு முன்னாடிலேருந்தே வேலையை ஆரம்பித்து இன்டர்வலோட படத்தை தூக்கி நிறுத்தி ஒரேடியாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி, அது 2K கிட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு போயிடுவார். அதை விடவும் ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது எக்ஸாக்டாக பாஷாவை ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இதிலே தெரியுது. இப்போ நீங்கள் ஏன்னா வில்லன்ஸ் வந்து அவ்வளோ மோசமான வில்லன்ஸாக இருக்காங்க. ரெண்டாவது அவ்வளோ ஸ்டார்டம் உள்ள வில்லன்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஸ்டார்டம் உள்ள வில்லன்ஸ் வந்து விஷயம் என்னன்னா அவ்வளோ ஸ்டார்டம் உங்களால் வச்சுக்க முடியும். இப்போ நாகார்ஜுனாவால் அமீர் கானாலலாம் அவ்வளோ ஸ்டார்டம் வச்சுக்க முடியும்னா அவங்களுக்கு நடிக்க நல்லா வந்து நடித்து கன்வின்ஸ் பண்ணனால தான் அவ்வளோ ஸ்டார்டம் வருது. அப்போ அவங்களால கொடுத்த ரோலை நீ வில்லனாக ஆக போகிற அப்படின்னா அந்த வில்லனாக அவங்களோட மொத்த எஃபர்ட்டையும் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் வில்லனாக வந்திருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட வில்லனுக்கு இவர் வில்லன்னா இவர் சும்மாவே வில்லன்னா நீங்கள் எழுதி கொடுத்தாலே போதும், இவர் பாட்டுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் இப்போ நீங்கள் இவருக்கு லோக்கி ஒரு கதை சொல்லி அந்த கதையை திரைக்கதையாக்கி அது படமாக போது அந்த படத்தில் இவர் ஒரு வில்லனிசம் காட்ட போகிறார். அந்த ப்ளூ சூப்பர் ஸ்டார் ரஜினின்றது ரெட் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக மாற போதுங்கும்போது அப்படியான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த வில்லனுக்கு முன்னாடி இவர் எவ்வளோ பெரிய வில்லன், இவர் எப்படி இருப்பாருன்ற அதை பார்க்கணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆவல் எல்லாருக்குமே. ஸோ அதை பார்க்குறதுக்கே வந்துடுவாங்க. படம் வந்து இப்போ அந்த ஒரு ஆங்கிள் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. ரெண்டாவது நீங்கள் முதல்லேருந்து அந்த ஆரம்பமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது படத்தில். அதாவது கூப்பிட்டு போன எல்லா பெரிய நடிகர்களுக்கும் எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ட்ரெய்லரில் கதை ரிவீல் ஆகவே இல்லை. கதை வந்து ஆளாளுக்கு இப்போவும் கணிக்க தான் முடியுது. இப்போது சத்யராஜ் செத்துருவார் அப்படின்றது ரிவீல் ஆகுது. ஆனால் ஏன் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறாங்க, அங்கங்கே ஹிண்ட்டாக தெளிக்கிறாங்களே வெளியே இதுதான் ஒரு கோர்வையாக நம்மளால் எடுக்க முடியல. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் கதைக்கு. அது இல்லாமல் எல்லா இப்போ ஷோபின் ஷோகி இருக்காருன்னா அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் என்னன்னு நம்ம அதாவது ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு இவர் ஒரு சின்ன கேங்ஸ்டரு, இவருக்கே வந்து ஒரு தனியாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ட்ரெய்லர்லேயே இவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இவரை மீறி கதை போக முடியாது. அது இல்லாமல் தலைவர் நேற்று ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு ஒரு முக்கியமான போர்ஷன் இதே தான் வந்து வேட்டையில் வந்து ஃபகத் வாசிலுக்கு சொன்னார். இதுலேயும் ஃபகத் வாசில் தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆடியோ லான்ச்சில் தான் சொன்னார் இந்த ரோலுக்கு யார் செட் ஆவா, இவர் செட் ஆவாரா அப்படின்னு. ஃபகத் வாசில் அந்த வேட்டையனுக்கு எப்படி கன்சிடர் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரை கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபகத் வாசிலுக்கு வேட்டையில் எவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஷோபின் ஷேகர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வரப்போறாருன்றதுலாம் வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான கேமியோவுக்காக இவர் வந்திருக்காரு. யார் நம்ம அமீர் கான் வந்திருக்காரு. அது வந்து பெரிய கேமியோ. அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமியோவுக்கு அதாவது அநேகமாக விண்டேஜ் போர்ஷன்ஸில் ஒரு கேமியோக்காக வந்து உப்பி வந்திருக்காரு. அவர் இருக்கார் அப்படின்னா அவருமே வந்து அவர்லாம் வந்து தத்ரூபமாக நடிக்கிறவர். தலைவர் நேற்று அதான் சொன்னார். அவர் மாதிரிலாம் இங்கே இதுக்கு முன்னாடி டேரக்டர் கிடையாது, இதுக்கு அப்புறமும் டேரக்டர் கிடையாதுன்றது அழகாக சொன்னாப்புல. இல்லை உபேந்திராவுடைய ஒரு கண்ணு ஷாட் மட்டுமே காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ அதான் அதுவே பார்த்தீங்கன்னா அதாவது இதில் தலைவர் கண்ணை காட்ட மாட்டாங்க. விஷயம் என்னன்னா மற்றவங்க கண்ணை காமிச்சு அதுவே வந்து ஒரு மாதிரி எங்கன்னா தலைவர் இந்த மாதிரி. ஏன்னா அவர் கண்ணை வச்சாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பாஷாலாம் அப்படி தானே அவர் கண்ணை வைப்பாங்க. அந்த ஷாட்டு அப்படியே ஜூமின் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அந்த ஜூமின்ல பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கும். அதை அப்படியே அவங்க வந்து சரி இதில் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் இது மற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்த்து இருக்குது.
சும்மா வந்து இதில் யாருமே இல்லை, யாருக்கும் வந்து ஒரு பேருக்கு எடுத்து போட்டோம் வச்சோம், அவங்கள வந்து சும்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபில் பண்ணணும், அவர் படத்தில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆள் யாரை கூப்பிட்டாலும் வந்துருவாங்கன்ற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ரோல் இருக்குது. அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். என்னென்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு முடிச்சு போட்டு இது படமாக அமையும் போது அந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு தூண்டுதல் அந்த ட்ரெய்லர், அதாவது வெறித்தனமான ட்ரெய்லரு, தெரியாக இருந்த ட்ரெய்லர், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. இவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் ஸ்ருதிஹாசனுக்கும். ஸ்ருதிஹாசன் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு தெரியும் 7ஆம் அறிவில் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதுலேயும் கொஞ்சம் மாடர்னாக இருப்பாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் ஒரு அப்பாவுடைய மகளாக வர்றாங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதை தட்டி கேட்குறாரு தலைவர் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கன்வே ஆகுது. பட் ஆனால் எப்படி என்ன அது எதனால் அது ஆகுது, இவர் உள்ளே போகிறாரு, இவர் உள்ளே போய் யாரை ஹேண்டில் பண்ண போகிறாரு, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு சாமானியனா பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சாமானியனாக நீங்கள் காமிச்சு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலே படம் ஹிட்டுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, அவர் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அது இதுன்னு காமிச்சு படம் ஹிட்டானது ஒரு ரகம். ஆனால் அவர் ஒரு கூலி மக்களாக வாழ்கிற ஒரு ஆட்டோக்காரன் அது இது அந்த மாதிரி பேஸ் லெவல்லேருந்து அவரை தூக்குனீங்கன்னு வைங்களேன், ஒரு ஹைப்பை கொடுத்து அதுக்கு மேலே அவர் தூக்கி கொண்டு போவார். அப்போ படம் ஹிட்டாக மாற அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்கி வச்சு தான் இன்றைக்கி 16 இண்டஸ்ட்ரி ஹிட்டை கையில் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட்டு அது எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஏன்னா 2.0 ரெக்கார்டு இது வரைக்கும் யாரும் அடிக்கலை. அதை அடிக்கிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2.0 அந்த ரெக்கார்டை பீட் பண்ண 2.0 ஒரு 900 கோடி கிட்ட கலெக்ட் பண்ண படம். இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து கூலி தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்குமான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லியோ 1000 கோடி அடிச்சிடும், ஜெயிலர் 1000 கோடி அடிச்சிடும்ன்ற பேச்சுக்கெல்லாம் வந்தது. பட் இதுவரை எது படமும் ரீச் பண்ணலை. கூலி 1000 கோடி அடிக்குமா? இல்லை, இப்போது 1000 கோடிக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஹிந்தி மார்க்கெட் தான் சார். இப்போது இங்கே 1000 கோடி அடித்த படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிந்தி மார்க்கெட்டில் மினிமம் 500-600 கோடி எடுக்கணும் சார். எடுத்தால் மட்டும்தான் 1000 கோடி. இது சும்மா விளையாட்டு கிடையாது. இங்கே இருந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் நான் மாசை வச்சுட்டு அந்த ஸ்டேட்டை வச்சுட்டு அடிக்க முடியுமானா அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. நீங்கள் மும்பையை வச்சுட்டு மட்டும் வந்து ஒரு பட்டானோ ஜவானோ அடிச்சிருக்குன்னா அடிச்சிருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இவர் நேற்று வந்தார் அமீர் கான், அவருடைய தங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 கோடி இந்தியா வந்து கொடுத்ததுனால தான் மீதி 1200 கோடி வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் கலெக்ட் பண்ணிச்சு படம். சைனாவில் பார்த்திங்கன்னா அவங்க மாமாலாம் அமெரிக்கானுடைய அப்பா மாமாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சைனீஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை இப்போ இல்லை அவங்க படம் பண்ணும் பொழுதே அப்போவே பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மார்க்கெட்லாம் வந்து அவங்க அதாவது அட்லீஸ்ட் வந்து உருவப்படுத்தி அதை ரெடி பண்ணி வச்சாங்க சார். ஸோ இவருக்கு வந்து சைனீஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கான்டாக்ட்ஸு அங்கே உள்ள என்ன சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கான்டாக்ட்ஸு அதாவது ஃபில்ம் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கான்டாக்ட்ஸு அங்கே வந்து மைக்ரோ லெவலில் போனீங்கன்னா தியேட்டர் லெவல் கான்டாக்ட்ஸ் வரைக்கும் இவருக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க அப்பாவும் தாகிர் ஹுசேன் சொல்லி அவங்க மாமா தாய் மாமா அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அமெரிக்கன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன் சைனீஸ் மார்க்கெட். அதில் 1200 கோடி அடித்தார். ப்ரொவைடர் படம் நல்லா இருந்தது, அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதே ஒரு பாகுபலியே ஒரு 2.0 அங்கே பண்ண முடியல. 2.0 ட்ரை பண்ணாங்க, பாகுபலியே ட்ரை பண்ணாங்க, மெர்சலை கூட அங்கே அனுப்புறா இருந்தது, மெர்சல் அனுப்பலை. ஸோ இது வந்து படம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா படம் அதாவது நல்லா இருக்கணும், ஓஹோன்னு இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் பண்ணணும். எமோஷ்னலி கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைனீஸ் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கொண்டு போகாத மார்க்கெட்டெலாம் கொண்டு போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நான் வந்து இந்த ஸ்டேட்டில் நான் பெரிய ஆள் இதை வச்சு நான் 1000 கோடி அடிச்சிடணும்னு அடிக்க முடியாது. குறிப்பாக வந்து ஒரு படத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பாகுபலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு புஷ்பா 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இல்லை KGF 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 crores ஓவராலாக வந்து நார்த் இந்தியன் கலெக்ஷன். 700 crores நார்த் இந்தியன் கலெக்ஷன். அது போக சவுத் இந்தியன் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு 400-500 crores வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் பண்ணும். அப்போ பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் 1000 தாண்டி போவீங்க. இந்த படத்தில் இப்போது ஜெயிலர் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத 0 எக்ஸ்பெக்டேஷனில் உருவான ஒரு படம் சார். ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி அந்த பாடல்கள், அப்புறம் ஆடியோ லான்ச்சு, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசுனது, அதை வச்சு இப்போ நேற்று பேசுனது பாருங்கள், இப்போ அடுத்த வாரம் போட்டு விட்ருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்லேருந்து அதுலேருந்து எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ்வலாக தலைவரை பார்க்க வந்துடுவாங்க. இது வாடிக்கையாக நடக்கிறது. ஸோ நீங்கள் 0 எக்ஸ்பெக்டேஷனில் உருவாக்குன ஒரு படம் தான் வந்து ஜெயிலர். அதுக்கு முன்னாடி அவரும் வந்து ஒரு ஃப்ளாப்பில் இருந்தார். யார் நெல்சனும் தலைவரும் ஏறக்குறைய வந்து ஸ்டடியாக இல்லை. அதுலேருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் நல்லா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 600-650 கோடி தாண்டி போச்சு ஜெயிலர்.
ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு மாதிரி போயிருந்துருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் வந்து குறைவு கிடையாது, ஸ்டார் காஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்டார் காஸ்ட்டை வச்சு நீட்டாக அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா சிவராஜ்குமார் உள்ள வந்தார், மோகன்லால் உள்ள வந்தாங்க, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கி ஷெராப் இருந்தார், எல்லோரும் இதை ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்திருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த 4 வீக் விண்டோவோ 8 வீக் விண்டோவோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள செயின்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, அங்கே உள்ள மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அது மூலிமா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா சார் இந்த படம், அதாவது ஜெயிலரில் நடந்த தப்பு இந்த படத்தில் நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்பர் 1 சார், இங்கே ஸ்டார் காஸ்ட் வந்து எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு அமெரிக்கான உள்ளே கொண்டு வந்து போட்டதுலேருந்து, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதே நேரத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து, இவங்கெல்லாம் வந்து சும்மா ஆக்டர்னால் சும்மா ஆக்டர் இல்லை. ஏற்கனவே ஜெயிலர்லேயே அவங்க யாரும் சும்மா ஆக்டர் இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கணக்கச்சிதமான ரொம்ப இம்பார்ட்டண்டான கேமியோ வந்துட்டு போனாங்க. யார்? சிவராஜ்குமாரும். இது அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரோலே கொடுத்துட்டாங்க. நீ தான் ரோலே. இப்போ நாகார்ஜுனாக்கே கிட்டத்தட்ட அங்கே 150 கோடி சார். இப்போது சோகாடை சின்னி நாயனான்னு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன், 90 கோடி கலெக்ஷன். ஸோ நாகார்ஜுனா சும்மா ஒரு படம் வந்தாலே பேர் மனம்னு அவங்க ஃபேமிலி ஒரு படம் நடித்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அந்த அவங்க அப்பா இறந்து அந்த படத்துடைய டப்பிங் முடிச்சுட்டு இறந்தார்னு நினைக்கிறேன். அவர் இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சோ என்னமோ நினைக்கிறேன். ஏஎன்ஆர் நாகேஸ்வரா இறந்து முடிச்சோடனே அந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் சாருங்க. இங்கே 24 எடுத்துடலாம், அந்த டேரக்டர் தான் விக்ரம். ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா 100 கோடி தாண்டிச்சு. ஸோ இப்படி மினிமம் நாகார்ஜுனா அக்கே அவ்வளோ மார்க்கெட் இருக்குது. ரெண்டாவது நாகார்ஜுனா கிங் ஃபேன்ஸுன்றது, ஏஎன்ஆர் ஃபேன்ஸுன்றது அது ஒரு தனி படம். எப்படி மெகா ஃபேன்ஸோ, எப்படி இவங்க என்டிஆர் ஃபேன்ஸோ, அதை மாதிரி இவங்க ஒரு தனி படம். அது இல்லாமல் அன்னபூர்ணா ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி படத்தை மார்க்கெட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து தெரியும் அவங்களுக்கு. அதனால் நாகார்ஜுனா வராரு அப்படின்னா மினிமம் வந்து ஆந்திராலேருந்து ஒரு 150 crores எதிர்பார்க்கலாம் சார். சூப்பர் ஸ்டாரே வேணாம் சார். சூப்பர் ஸ்டாரே அங்கே தனியாக, நீங்கள் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக 100 கோடி நெருங்கிச்சு சார். சூப்பர் ஸ்டாரே நான் இங்கே விட்டுறேன், ஓகேங்களா? நாகார்ஜுனாவே எடுத்து கொடுப்பாரு. இது கூட சூப்பர் ஸ்டார் சேராரு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா, ஹைதராபாத்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிந்தி பெல்ட், அதாவது அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஹிந்தி டச் பண்ணுறதுனால நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள அந்த மக்கள் வந்து அந்த பீகார் மக்களோ அந்த ஒடிசா மக்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அது போக பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் ஃபேன்ஸ் இருக்குது. இது அது போக உப்பி கர்நாடகாவில் அவர் ஒரு 60 கோடி மார்க்கெட்டை சாதாரணமாக வச்சுருக்காரு. அவர் ஒரு படத்தை ஓகே சொன்னார்னா சும்மா ஓகே சொல்லியிருக்க மாட்டார் சார். அதாவது அமீர்கானே கதை கேட்காம ஓகே பண்ணியிருக்காருன்னா இப்போ அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக சும்மா. அதே நேரத்தில் இவங்களாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வந்திருக்காங்க அப்படின்றதால சும்மா ஏதோ ஏப்பசாப்பே ஒரு ரோலை கொடுத்துருப்பாருன்னா கொடுத்துருக்க மாட்டாப்புல லோக்கியும். ஸோ இப்போ அவரை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் இருக்குது. நேற்று ஒன்றும் இல்லை சார், இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்காரு, எத்தனை ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நேற்று அவருடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் உப்பி ஃபேன்ஸ் இருந்து ரியல் ஸ்டார் உபேந்திரான்னு அவங்கள கத்த விட்டு வேடிக்கை பார்த்தோம் நாங்கள். அப்படிலாம் நடந்ததே இல்லை. ஆனால் ஏன்னா எங்களுக்கு தோணுது, ஆமாம் அவங்களாம் ஒர்த்து சார். அவர் நேற்று வந்து 5 நிமிஷம் பேசினார் சார். நாங்களாம் தோற்றுருவோம், நாங்களாம் ஃபேன்ஸுன்னு அவர் முன்னாடி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பேசிப்போம். ஒரு ஃபேன் பாய்னா அப்படி உள்ளேருந்து வருது, ஐயா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக குனிஞ்சு. அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை அங்கே கொண்டாடுறதுக்கு அவங்க ஒரு குரூப்பு, ஆமாம் பேனர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, கொடி அவர் பேரை போட்டு கொடி இருக்குது, கர்நாடகா கொடி இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு கத்துறாங்க ரியல் ஸ்டார் உப்பி நாங்கள் பார்க்குறோம். ஆமாம் கற்றுட்டோம். அவங்களுக்கு ஒர்த் என்னென்னா சார், அது வந்து ரியலாக அதெல்லாம் வந்து இந்த படத்தில் இம்பேக்ட் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள். இதே மாதிரி உபேந்திரா ஃபேன்ஸ் அங்கே கொடி கட்டி அங்கே என்ன சொல்கிறது, அங்கே கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி உள்ளே போவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஜெயிலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணல எவனும். ஜெயிலர்ல இவங்க வராங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்னா ப்ரமோஷன் இல்லை, ஏன்னா இவங்களுக்கு என்னன்னு யாருக்கும் சொல்லலை. இப்போ மோகன்லால் ஆடியோ லான்ச்சுக்குமே வரல, மோகன்லால் மேலே எக்ஸ்பெக்டேஷனோட யாரும் போகலை. சிவராஜ்குமார் வந்தார், சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யோசிங்க சார். ஒன்றும் இல்லை சார், தலைவர் கடத்தில் சீரட் தூக்கி போடுவார் ஜெயிலரில் சார். அதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸே தூக்கி சாப்பிடுவாரா இல்லை? நீங்கள் யோசிங்க, கிளைமேக்ஸே அங்கே தான் ஆரம்பிக்கும். 3ஆவதா ஒருத்தர் இருக்கானான்றா அதை இது இப்படி தான் வரப்போன்னு தெரிஞ்சுதான் அங்கே சிவராஜ்குமார் சார் ஒருத்தனாவது விடுவானா சார் அந்த படத்தை. அதுக்கப்புறம் போய் பார்த்தவங்க எப்பவும் முன்னாடி அதை எதிர்பார்த்துருந்து போய் பார்க்கறதுக்கான அந்த கூட்டமும் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போகிற கூட்டமும் கம்மி, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. உபேந்திராவை பார்க்குறது ஒரு கூட்டம், உபேந்திரா என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது அங்கே ஒரு கூட்டம், எப்படி கூட்டம் பார்க்க வருவாங்க இப்படி. அது இல்லாமல் அமீர்கான் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி அமீர்கான் ஒரு படத்தை வந்து என்னென்னே எதிர்பார்க்காம கதை கேட்காம அதான் சொல்கிறாங்களே, தலைவர் அழகாக சொல்லுவாப்புல. அமீர்கானா என்ன சொல்கிறீங்க, அவர் ஒரு படத்தை ஓகே பண்ணி ரெண்டு வருஷம் ஆக்குவார், நீங்கள் அவர்கிட்ட போய் எதுக்கு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி
அவர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காங்க. அவரும் படம் கதை கேட்காம ஓகே அவர் சொல்கிறாரு, நான் படம் கதை கேட்காம ஓகே சொன்னதே இல்லை, இதான் முதல்ல சொல்லியிருக்கேன், அது சூப்பர் ஸ்டாருக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்றப்பல. அப்போ அப்படி என்ன கதை இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறாரு என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து அந்த காம்பினேஷன் ஆத்தங்கில் 2 பேரும் நடித்தாங்க. அந்த காம்பினேஷனை பார்க்குறதுக்கு உண்மையிலே இதே மாதிரி ஹிந்தி பெல்ட்டில் ரெடியாக இருப்பாங்க சார். ஸோ ப்ரொவைடர் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ், அதாவது ஜெயிலர் நடந்த பிரச்சனை இதுதான். அதே மாதிரி 4 வீக்ஸில் கொடுத்துட்டா அவன் ஒரு நல்ல அமௌண்ட்டில் வாங்கிக்கிறான், 8 வீக்ஸில் கொடுத்தா அவன் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறான் நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ அதனால் 8 வீக்ஸு கொடுத்து அங்கே அமௌண்ட் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சார் நேற்று பேசும்போது கலாநிதி மாதிரினே இந்த படம் பந்தயம் அடிக்கும், இந்த படம் பாருங்கள் என்ன கலெக்ஷன் என்ன போட போகுதுன்னு பாருங்கன்றார். அப்போ அவரே வந்து இந்த படத்தோட கலெக்ஷனை பார்க்கணும், இந்த படத்தோட கலெக்ஷனை கொண்டு போய் தெளிக்கணுன்றது ரெடியாக இருக்காப்புல. ஸோ அதனால வந்து அந்த மல்டிப்ளெக்ஸ் சென்ஸில் கரெக்டாக கொடுத்து அதே மாதிரி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் சார். விஷயம் என்னென்னா அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு, பிஸ்னஸ் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனு ஒரிசாவில் தனியாக, பீகாரில் தனியாக, பங்களாதேஷில் தனியாக, பெங்காலில் தனியாக, இப்படி தனித்தனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்டி போட்டுட்ருக்காங்க நார்த் இந்தியன் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால தாராளமாக, அதாவது நான் சொல்கிறது நார்த் இந்தியாவிலேயே மினிமம் 400-500 கோடி படம் கொடுத்துரும் சார். இதில் பிரச்சனைன்னு என்னென்னா வார் 2 வருது, அது ஒன்று தான் சார் பிரச்சனை, அது ஒன்று தான் பிரச்சனை சார். சார் இது நான் கிளியராக சொல்லிடுறேன், 1000 கோடின்றது உடச்சி பேசிடலாமே, இது நான் சொல்லக்கூடாது. பட் ஆனால் வார் 2 போகலை, சரியாக போகலை, 1 நாள் 2 நாள் கூட படம் தாங்காத ஒருத்துனா 1000 கோடி கூலி கண்டிப்பாக சார், இல்லைன்னா நெருங்கும் சார், 1000 கோடி நெருங்கும் சார். ஏன்னு வைங்களேன் சார், வார் 2 நல்லா இல்லை. இப்போது ஒரு சில படங்கள் 2 படம் ஒன்றா வரும், ஒரு படம் அப்படியே அவுட் ஆகி வெளியில் போயிடும், அந்த ஸ்க்ரீன்ஸை பூரா மாற்றுவாங்க, பார்த்துருப்போம், நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வார் 2க்கு தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் வந்து 1000 கோடி அசால்ட்டாக தாண்டி போயிடும் சார். நான் சொல்கிறது 1000 கோடின்றது கம்மி, தாண்டி போயிடும். ஒருவேளை வார் 2 நின்று வார் மாதிரி டஃப் கொடுத்துச்சு அப்படின்னா 1000 கோடி நெருங்கும். அப்பவும் இந்த படத்தை யாரும் பார்க்காம இருக்க போகிறது, அதை பார்த்துட்டு வந்து அதை பார்க்க தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ரெண்டாவது இதில் அமெரிக்கான எல்லாரும் இருக்காங்கன்றதுனால மினிமம் 400-500 கோடி 400-500 கோடி நார்த் பெல்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கே ஈஸி, இங்கே 600 கோடி வெளிநாட்டில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவாக்கின மார்க்கெட் சார். அதெல்லாம் வந்து அவர் போகணுன்னே அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னாங்களே, ஒரு அழகாக சொன்னார் கலாநிதி சொல்லும்போது, இந்தியாவில் இருக்க எந்த சிஎம் நினச்சாலும் இவர் நினச்சா இவர் ஃபோன் அடித்தா, ஆமாம் இவர் ஃபோன் அடித்தா இந்தியாவில் இருக்க எந்த சிஎம்னாலும் உடனே எடுத்தாகணும், ஏன் சிஎம் என்ன பிஎம்ஏ எடுத்தாங்கன்ற மாதிரி வெளிநாட்டிலேருந்துலாம் பிஎம் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறதுக்காக காத்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி வெளிநாட பெரிய ஃபேனாக இருப்பாங்க. அப்பா அவர்லாம் சார், அவர் பேச அவரெல்லாம் பேச விட்டு கேட்கலாம் சார், அவருக்கெல்லாம் தனியாக மேடை போட்டு கொடுத்து பேசியா அப்படின்னு சொல்லி கேட்கலான்ற அளவுக்கு அப்படி பேசினார் சார். அந்த மாதிரி வெளிநாடு ஃபுல்லாக அவருக்கு வந்து அதாவது பணத்தை கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், அமெரிக்காவில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ், அதாவது ஆஸ் வி ஸ்பீக் இப்போ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வந்து இன்றைக்கி 3ஆம் தேதி, இன்னும் 11 நாள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இதுவரை இந்திய சினிமாவில் எதுவுமே எங்கேயுமே நடக்காத ஒரு ப்ரீசேல்ஸ் நடந்திருக்கு கூலிக்கு. இந்திய சினிமாவில் இன்க்ளூடிங் நார்த் ஃபிலிம்ஸு, இன்க்ளூடிங் தெலுங்கு ஃபிலிம்ஸு, அதாவது யூஸ்வலாக வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸ் தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸி இருக்கும் சார், நார்த்து கூட இருக்காது. ஷாருக் கான் படங்களுக்கு இருக்கும், அதுவுமே இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அஃப்கோர்ஸ் பட்டான் அண்ட் ஜவானையும் தாண்டி பிஃபோர் 11 டேஸ் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ரீசேல்ஸ் ஆச்சுன்னா இந்தியாவிலேருந்து நம்பர் 1 படம் கூலி தான். அதை கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து படத்தினுடைய வெளிநாட்டு எதிர்பார்ப்பு. வெளிநாட்டிலேருந்து 300 கோடி சாலிடு அப்படிங்கும்பொழுது படம் 1000 கோடி ஈஸியாக அடிச்சிடும். பட் இது ஓகே. பட் ரஜினி அவர்களுக்கு ரீசெண்ட் டேஸில் நடக்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஏ சர்டிஃபிகேட் படத்தில் அவ்வளோ வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ரஜினி சார் படம் அப்படின்னாலே ஃபேமிலியாக குழந்தைங்களோட நம்ம போய் பார்க்குறது தான் வழக்கம், காலங்காலம் அதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கும் போது அது எப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போது இல்லை சார், இது வந்து அதாவது ஏ சர்டிஃபிகேட்டில் இப்போ என்னைய கேட்டிங்கன்னா சார், தலைவர் ஃபேனு, தலைவர் படம் ஏ சர்டிஃபிகேட் பார்க்கணுன்னு நான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். கடைசியாக அது நடக்க போகுது சார், ரைட்டுங்களா? இது அந்த ஆங்கிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆங்கிள் தான். குழந்தைங்க வந்து தலைவரை வந்து 75 வயசுலையும் ரசிக்கிறாங்க, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வந்திருக்குன்னா அதை பார்க்க வராங்க அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்லாம் இதில் மிஸ் ஆகுன்றதெல்லாம் இருக்குது சார், இல்லாமல் இல்லை. பட் அதையும் மீறி ஒரு கம்ப்ளீட் ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராக, ஒரு வெறித்தனமான ஒரு மனிதராக, அதான் நேற்று கூட போட்டிருந்தாங்க, அதாவது தலைவர் வயசை விட பாதி வயசில் இருக்கவங்க கூட அவ்வளோ வயலன்ஸ் பண்ணி ஏ சர்டிஃபிகேட் வாங்க முடியல. 75 வயசில் ஒரு மனுஷன் நடித்து அவ்வளோ வயலன்ஸை காட்டி ஏ சர்டிஃபிகேட் வாங்கி அந்த படத்துக்குள்ள எதிர்பார்ப்பை உருவாக்குறாரு அப்படின்னா அது இவருக்கு தான் அமையுது. ரெண்டாவது தலைவர் ஃபேன்ஸ் யாரை வேணால் எடுத்துக்கோங்க சார், 18+ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எவனை கேட்டிங்கனாலும் ஏ சர்டிஃபிகேட்டில் தலைவர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகி அதை போய் பார்க்கணுன்றதுல அவ்வளோ துடியாக இருந்தோம். அது உண்மை. எங்களுக்குலாம் 90s கிட்ஸுக்கெலாம் இப்போ அது நடக்க போகுதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா
அவர் ஸ்டைலாக அடிப்பார். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் அழுதுகிட்டே அடிப்பேன், சிரிச்சுட்டே அடிப்பேன், ஆளை வச்சு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அடிப்பார், சிகரெட்டை சுற்றி போட்டு அடிப்பார். அப்படி ஜாலியாக ஒரு படத்தில் ஃபைட்டுன்றது போயிடும் சார். ஒரு இப்போ இந்த ஜெயிலரை பார்த்துட்டு அவன் தெரிச்சான் தெரியுமா சார். அவர் போயிட்டு தலையை வெட்டி தலையை கீழே, ஐயோ இவன் நான் கோவப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்க நினச்சேன், இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்து தெரியுமா. அதே இன்னும் இவ்வளோ வயலன்ஸ் ஆச்சாப்பிச்சா நான் அதே நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோ தூரம் அந்த 2 சீன்ஸ். ஆனால் நெல்சன் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடியாகவும் அது சீனுக்கு அவ்வளோ ஒர்த்து கொடுத்து காமெடியாக ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு பயம் வராத அளவுக்கு கொண்டு போயிட்டாப்புல. ஸோ பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக நான் வயலன்ஸில் எந்த விதமான ஒரு சமரசமும் Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.